சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது கூலி மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய படங்களில் நடிச்சிட்டு வராரு. இதில் கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்து ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. இதனைத் தொடர்ந்து ரஜினி அடுத்துதான் நடிக்க போகும் தலைவர் 173 படத்தை பற்றிய ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நெல்சன் இயக்கத்தில் உருவாக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக கூலி திரைப்படத்திலும் நடித்து முடிச்சிருக்கார் ரஜினி. தற்போது ஜெயிலர் 2 படத்திலையும் நடித்து கொண்டிருக்காரு. இவ்விரு படங்களையுமே சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிட்டு வராங்க. இரு படங்களுக்கும் அனிருத் தான் இசையமைச்சிட்டு வராரு. இந்நிலையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூலி திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் தற்போது அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படம் வெளியாக இருப்பதனால அதற்கான வேலைகளை படக்குழு தீவிரமாக செஞ்சுட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து கேரளா மற்றும் அதை சுற்றி இருக்கும் பகுதிகளில் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மேலும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் முதல் பாகத்தை போல இரண்டாம் பாகத்திலும் மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிட்டு வருவதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் இதுவரை ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கும் நடிகர்கள் பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகலை. அநேகமாக அடுத்த ஆண்டு இந்த படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் கூலி மற்றும் ஜெயிலர் 2 படங்களை தொடர்ந்து ரஜினி நடிக்க போகும் அடுத்த படத்தை அதோட பற்றி தான் தற்போது ரசிகர்கள் பேச துவங்கிட்டாங்க. தலைவர் 173 என அழைக்கப்படும் அந்த படத்தோட இயக்குனர் யார், அந்த படத்தை தயாரிக்க போவது யார் என்பது போன்ற பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் கோலிவுட் வட்டாரத்திற்குள்ள மத்தியிலும் கேட்கப்பட்டு வருது. சமீபத்தில் கூட ஜனநாயகன் இயக்குனர் எச் வினோத் ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொன்னதாக தகவல் வந்தது. அதைத் தொடர்ந்து வீர தீர சூரன் பட இயக்குனர் அருண்குமாரும் ரஜினியை சந்தித்து கதை சொன்னதாக சொல்லப்பட்டது. ஆனாலும் எதுவும் உறுதியான தகவல்கள் இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்திற்கான இயக்குனர் தேடலில் இருக்காரு என்பது மட்டும் உறுதியாக இதன் மூலம் தெரிய வருது. இந்நிலையில் இயக்குனர் தேடல் ஒரு பக்கம் இருக்க தன் அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் யார் என முடிவெடுப்பதில் ரஜினிக்கு மிக பெரும் குழப்பமாக இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. ஏற்கனவே வேல்ஸ் ஃபிலிம்ஸ் ஐசரி கணேஷ் தலைவர் 173 படத்தை தயாரிக்க ஆர்வம் காட்டிட்டு வராரு. ரஜினியோட தொடர்ந்து ஐசரி கணேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வருது. அதே போல் ரஜினியை வச்சு ஏற்கனவே பல படங்களை தயாரித்த நிறுவனம் மீண்டும் ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்க விருப்பம் தெரிவிச்சிட்டு வராங்களாம். எனவே பல தயாரிப்பாளர்கள் தலைவர் 173 படத்தை தயாரிக்க ஆர்வம் காட்டி வரும் நிலையில் அந்த வாய்ப்பை யாருக்கு தருவது என முடிவெடுப்பதில் ரஜினிக்கு குழப்பம் இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. அனைவருமே ரஜினிக்கு வேண்டியவர்கள் என்பதனால தலைவர் சற்று நெருக்கடியில் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் விரைவிலே ரஜினி ஒரு முடிவை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.